எல்லாரும் இமேஜின் பண்ணிட்டே வரணும். நான் சொல்ற விஷயங்கள அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வரணும். இமேஜினேஷன்னா கற்பனையில நீங்க அந்த இடம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு. பிக்சரைசேஷனா உங்க மைண்ட்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். முதல்ல எல்லாம் நம்ம கதைன்னா சின்ன பிள்ளையில எல்லாம் நம்ம வரைவோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? பேப்பர் இல்ல ஸ்லேட்ல எல்லாம் வரைஞ்சது. ஒரு வீடு, அதுல 2 பேர், ஒரு முட்டை போட்டு கால்லாம் வரைவோம். அந்த மாதிரி நீங்க இது வந்து கார்ட்டூனாவும் வரையலாம், இல்ல மைண்ட் பிக்சராகவும் வரையலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கலாம். எல்லாரும் இங்க கவனிக்கலாம். ஓகே, கதைனாலே வந்து ஒரு ஊர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். என்னது? ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல கதையே உருவாக்கிடலாமா? இல்ல? ஓகே, ஒரு ஊர்ல எஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எஸ், ஓகே. ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. ஓகே, தினமும் கேக்குது, எனக்கெல்லாம் பயமா இருக்கு. ஓகே, அப்போ ஒரு பண்ணையார் இருக்காரு. ஒரு கேப் தான் விடுங்கப்பா, சொன்ன மாதிரி. ஓகே, அப்போ அந்த பண்ணையாருக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அப்போ அந்த 3 பசங்களும் இந்த பண்ணையாருக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஒரு ரொம்ப வயசாயிடுறாரு. அப்போ ரொம்ப பெட்டடா ஆயிடுறாங்க. பண்ணையார் வந்து பெட்டடா ஆயிடுறாங்க. இப்போ இந்த 3 பசங்களும் வந்து பண்ணையார் சிக்கானோனையும் என்ன தோணும் பசங்களுக்கு நார்மலா? எஸ், சொத்துல எவ்வளவு பேர் பாருங்க, எவ்வளவு. எஸ், சொத்துல பங்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முதல்ல என்ன ஆகணும்? பண்ணையார் மண்டைய போடணும். ஓகே, அப்போ மண்டையெல்லாம் இன்னும் போடல. பண்ணையார் வந்து பெட்டடா இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் பாக்குறாங்க, என்னப்பா பெட்டட் ஆகி கொஞ்ச நாள்ல செத்துருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா சாகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசியம் பார்த்துருவாங்க உடனே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சொல்ல வந்த கதையை விட்டுருவேன் நான். அப்புறம் ரொம்ப நீங்களா உருவாக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கதையை கவனிங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பசங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு வெளியில இருந்து ஒரு சாமியாரை ஒரு ஜோசிக்காரை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாரு, பண்ணையார்கிட்ட போய் பார்த்துடுறாரு. அது இதுங்கெல்லாம் பார்த்துட்டு அவரோட ஜாதகத்தை எல்லாம் பார்க்குறாரு, அது இதையும் போடுறாரு, இந்த சோழி எல்லாம் உருட்டி போடுறாரு. அப்புறம் வந்து என்னன்னு சொல்லிட்டு போறாரு, உங்களுடைய அப்பாவுடைய உயிர் வந்து ஒரு சிவனடியார் கையில இருக்கு. அப்போ ஒரு சிவனடியார் வந்து அவர் காது கிட்ட ஓம் நம சிவாயா, சிவாய நமன்னு சொன்னா என்ன ஆயிடும்? அவரோட உயிர் போயிடும். சே, இவ்வளவு நாளா இதை கேட்காம விட்டுட்டோமே, முதல்லயே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் பேசிட்டு சாமியார் தானே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியாரை தேடுறதுக்காக போறாங்க. 3 பசங்களும் போறாங்க. இப்படி ஊரெல்லாம் போய் தேடுறாங்க, யாருக்கும் ஒரு சாமியாரும் கிடைக்கல. அப்புறம் பெரிய என்னன்னு சொல்றாரு, தம்பி ஒரு வாரம் கழிச்சு தம்பிகளை கூப்பிட்டு பேசுறாரு, நம்மளும் தேடிக்கிட்டே இருக்கோம், இல்லை 3 பேருமே தேடிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து நம்ம பிரிஞ்சு தேடினாதான் சாமியார் கிடைப்பாரு. அதனால நீ ஒரு பக்கம் போ, நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ணிடுறாரு, தம்பிகளை எல்லாம் அனுப்பிச்சு விட்டு ஜாலியா ஊர்ல என்ஜாய் பண்றாரு. அப்படிதானே? அப்போ அனுப்பிச்சு விடுற மாதிரி வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவரு ஜாலியா இருந்துடுறாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த 2வது தம்பி என்ன பண்றான், போற மாதிரி போவான், 2 நாள் தேடுவான், 3வது நாள்ல இருந்து அந்த ஊர்ல ஜாலியா அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு நான் தேடிட்டு இருக்கேன்னா அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா 3வது பையன் என்ன பண்றான், இன்னொரு ஊர்ல தேடினா என்ன பண்ணா, சரி ஒரு 5-6 ஊர் தள்ளி நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஊர் தள்ளி ஒரு குட்டி ஒரு கிராமத்துக்கு போறான். அப்போ அந்த கிராமத்துல
ஒரு கிராமம்னாலே எப்படின்னா ஒரு அழகான அரச மரம் ஆலமரம் இருக்கும். அப்புறம் சுத்தியும் ஒரு எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்புறம் ஒரு டீ கடை இருக்கும். கண்டிப்பா ஒரு வில்லேஜ்னா நீங்க போனோன்னே என்னன்னா ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்க ஒரு 4 பேர் எப்பவுமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்பவுமே உட்காந்து எந்நேரத்துலயும் அவங்க அந்த கடையிலேயே தான் இருப்பாங்க. அப்பச்சிமன், ஓகே ஓகே, அந்த மேடையில் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இவர் போய் அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து யாரையும் தேடருக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ மாஸ்டர் கேட்குறாரு. அப்போ அந்த டீ மாஸ்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம பெட்டடா இருக்கிறாரு. இப்படி வந்து எங்களோட அப்பாவோட உயிர் வந்து ஒரு சிவனடியார்கிட்ட தான் இருக்காமா. அதனால நாங்க வந்து அந்த சிவனடியாரை தேடி நாங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் இப்படி வந்திருக்கோம். அதனால நான் வந்து கொஞ்சம் ஊர் தள்ளி வரலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் டீ எல்லாம் ஒரு பையன் வந்து கொடுக்குறான். எல்லாம் குடிச்சிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இந்த ஊர்ல நான் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே இங்க வந்து அந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஒரு மனம் தளர்வோட ஒரு போன விஷயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோட ஊர் திரும்புறாங்க. எல்லாருமே ஊர் திரும்பிடுறாங்க. அப்போ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மக்கள் எல்லாம் என்னன்னா மக்கள் கூட எதிர்பார்க்குறாங்க, பண்ணையார் செத்தா எப்படியும் ஊரே கோலாகலமா இருக்கும், நம்ம வீட்டுல சாப்பாடாக்க வேண்டியதில்லை, ஒரு 10-15 நாளைக்கு அவங்க வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கவலை. அப்போ அண்ணனுக்கு என்ன கவலைன்னா அடுத்த பொசிஷன் நம்ம தான், அடுத்த எல்லா பொசிஷனும் நம்ம தான் இருக்க போறோம். ஆனா அதுவும் கூட நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு பாரு, அப்படியே கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை. அப்போ இப்படி யோசனைகள் போய்கிட்டே இருக்கு. அப்போ இப்படியே போயிருது, கொஞ்ச நாள் போயிருது, ஒரு 3-4 மாசம் போயிருது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசமும் ஆயிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஊர்ல இருந்து முன்னாடி இருக்கிறவங்க அந்த 4 பேர் மாதிரி இந்த ஊர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க திடீர்னு ஐயோ சிவனடியார் வராங்க, நம்ம ஊருக்கு காலடி வச்சுட்டாங்க, அப்போ பண்ணையார் வந்து போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே எதிர்பார்க்குது. அந்த சாமி வர்றாரு, எல்லாருக்கும் திண்ணூர்லாம் வச்சு விடுறாரு, அப்படியே பவ்யமா நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்புறம் கடைசியில இந்த 3 அண்ணன் தம்பிங்களும் பாக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு ஐயோ நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் என்ன இவங்களுக்கு, பெரிய பையனுக்கு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், அப்பாடா போயிடுவாரு நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். 2வது பையன் எப்படியும் அண்ணனுக்கு அப்புறம் நம்ம தான், அவனுக்கும் வயசாயிரும், அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா தம்பி மட்டும் ரொம்ப கவலையா, ஐயோ நமக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றான். அப்போ ஒரே கவலை. ஸோ அதே போல போய் பண்ணையார்கிட்ட போறாங்க. போய் அந்த என்னது அந்த கமண்டல் அதுல வந்து தண்ணி கொடுக்குறாங்க, விபூதி வைக்கிறாங்க, சிவாய நமன்னு சொல்றாங்க. உடனே என்ன ஆயிடுறாரு, உப்மா காபி ஆயிடுறாரு பண்ணையார். ஓகே, ஸோ உயிர் போயிடுது. ஓகே, ஸோ அப்போ போனோன்னையும் உடனே எல்லாரும் அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு 10-15 நாள் மக்கள் எல்லாம். அப்போ அந்த சாமியாரும் அங்கேயே இருக்க சொல்றாங்க, இருந்ததுன்னா வந்ததுன்னா வந்துட்டீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 15 நாள் முடிஞ்சு. அப்போ 16வது நாள் வந்து இந்த 3வது பையங்க, ஆனா சாமி நான் உங்ககிட்ட ரொம்ப பேசின மாதிரியும் ரொம்ப உங்ககிட்ட பார்த்த மாதிரியும் இருக்கு, ஆனா எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அப்போ பக்தா என்னை தெரியவில்லையா அப்படின்னு கேக்குது. அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது, என்னை தெரியவில்லையா அப்படின்னு. நான் அந்த டீ கடையில உங்களுக்கு டீ கொடுக்க வந்த ஒரு ஆளு, இத்தனை நாள் தாடி வளர்க்கறதுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து சாமியார் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ என்னன்னா பொறுப்பு அந்த இடத்துல அவர் என்னன்னா
டீ கொண்டு போய் கொடுக்கறத விட நம்மளுக்கு இத்த பெரிய வேலை ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, தாடி வளர்க்கறத பொறுப்போட பண்ணாரு. நம்ம சிம்பிள் நினைக்கிறோம், ஆனா அந்த ஒரு சின்ன வேலை வந்து பொறுப்பா என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேரக்டராவே வந்து. ஸோ அப்போ எனக்கு நீ வந்து வாழ்க்கையில பேருதவி பண்ணியிருக்க. ஏன்னா சாமியாருங்கிற ஒரு அந்தஸ்தும் வந்துருச்சு எனக்கு 15 நாள்ல. எனக்கு வருமானத்துக்கும் பிரச்சனை இல்லை, சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அப்போ அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விதத்தில் உள்ளது. ஓகே, இது சின்ன ஒரு விஷயம்தான், கதை தான். ஓகே, ஆனா இந்த நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படின்னு பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்போம் இல்லைங்களா? நீங்க இது பிரச்சனை என்ன சொல்லிடுவாங்க, இல்லை என்ன கை காமிச்சிருவாங்க. இந்த கில்ட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்க நிறைய ஹெல்த் இஷ்யூ பார்த்தீங்கன்னா எதனால ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு தான் நிறைய மன ரீதியான பிரச்சனைக்குள்ளார கொண்டு போய் விடுது. கவனிச்சிங்கன்னா நிறைய பேர்கிட்ட நீங்க பேசுங்க, குற்ற உணர்வு தான் அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூவே ஆகுது. அப்போ என்னன்னா கில்ட் அப்படிங்கிறது வந்து அந்த மனதுக்கு கொடுக்கவே கூடாது. நான் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நான் அப்பெல்லாம் அப்படி இருந்திருக்கலாம், அப்பெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வந்து என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது, மூட்டையா சேர்த்து வைக்கணும். அப்புறம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, திடீர்னு டயபெட்டிக்ன்றாங்க, திடீர்னு அவங்க கேன்சர் வந்து 10 நாள் தான் ஆச்சு, தெரிஞ்சது தெரியறதுக்குள்ளார ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்குள்ளார இல்லை. ஓகே, ஸோ சம்திங் அந்த கில்ட் என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த பொறுப்பு உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அப்போ அந்த பொறுப்பு உணர்வோட செயல்படுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லியிருக்காங்க, பொறுப்பை உணரவும். ஸோ உங்கள் அறிவை புதுப்பித்து மேம்படுத்தவும். என்னன்னா அறிவு அப்படிங்கிறது வந்து காமன், எல்லாருக்குமே இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து காமன். அந்த இன்டெலிஜென்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ நம்ம மார்க் வாங்குறத வச்சு, இந்த கேள்விக்கு பதில் சொல்றத வச்சு நமக்கு இவங்களுக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லை அப்படின்னு யாரையுமே பிரிக்காதீங்க. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா இது தெரியலை, அதுக்கான அனுபவம் அப்படிங்கிறது தான் குறைவே தவிர அவங்களுக்கு அறிவு என்பது எல்லாருக்குமே காமனான விஷயம்தான். அப்போ அனுபவம் அப்படிங்கிறது தான், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது தான் வந்து குறைபாடாக இருக்கு. ஓகே, ஸோ அதே போல் வேலையை எளிதாக்குவது, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, இதுதான் இப்போ வந்து ஸ்மார்ட் போலீஸ்னு உங்களுக்கு ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பணியை வாழ்க்கையும் திறம்பட கையாள பயிற்சி செய்யணும். என்ன பயிற்சி அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்மளுமே இப்போ ஒரு ட்ரையல் பார்க்க தான் போகிறோம். அந்த மைண்ட்ஃபுல்னஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா உங்களை நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், 100%